ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ண லாங் வீடியோ இதுங்க. அதனால் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் விங்ஸ் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். 5 பெரிய பீஸு, ஒரு சின்ன பீஸ் வந்துச்சு. நான் இன்றைக்கி இந்த தந்தூரி மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மசாலா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதி அளவு தான் சேர்த்திக்கிறேன். ஏன்னா இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கான மசாலா பொடி. இது கூட வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் சேர்த்திக்கோங்க. கேசரி பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். லெமன் வந்து 4-5 ட்ராப்ஸ் நீங்கள் சேர்த்திக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயோ மெல்டட் பட்டரோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்த்த வேண்டாம். ஏன்னா அந்த பவுடர்லேயே எல்லாமே இருந்துச்சு. தண்ணி எதுவும் கலக்காமல் இந்த மாதிரி கெட்டியாக கலக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க விங்ஸை நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி மசாலாவில் பெரட்டி எடுத்துக்கோங்க. டிஷ்யூ வச்சு துடைக்கும் போது அதில் ஈரம் எதுவும் இருக்காது. மசாலா நல்லா ஒட்டிக்கும். முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து பெரட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து மசாலா பெரட்டி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி சிக்கன் பீசஸை வச்சுட்டு மேலே வந்து எண்ணெயோ மெல்டட் பட்டரோ 2-3 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். என்னோடய ஏர் ஃப்ரையரில் நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வந்து சிக்கன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரீ ஹீட் தானே ஆகிடும். ஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுவே ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ மசாலா போட்டு பிளேட்டில் வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை உள்ளே வச்சுட்டு நான் இன்றைக்கி 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 25 மினிட்ஸ் வைக்கிறேங்க. அந்த டைமிங்கை வந்து நம்ம வந்து தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆகலை. எனக்கு வந்து 8 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கும்போதே நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 8 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கும்போதே எனக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.